வீட்டில் துளசி மாடம் வச்சுருந்தீங்கன்னா இந்த துளசி மாடம் அப்படி வச்சுட்டு மேலே சூரிய பகவானை பார்த்து அர்க்கியம் வந்து அப்படி சூரிய பகவானுக்கு விட்டு கீழே துளசிக்கு விழுகிற மாதிரி, கீழே துளசிக்கும் சூரிய பகவானுக்கும் சேர்த்தாப்புல அர்க்கியம் விடணும். மேலே சூரிய பகவான், கீழே துளசி, மேலே சூரிய பகவான், கீழே துளசி. உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படி துளசி பக்கத்தில் உட்காந்து சூரிய பகவானே அப்படி பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் 100% நடக்கும். 100% அதை நடக்கும். ஆனால் உங்களுக்கு வைராக்கியம் வேணும், அதுக்குண்டான முயற்சி வேணும். வெறும் எண்ணம் மட்டும் ஒரு காரியத்தை வெற்றி கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த காரியம் நடக்கும் நடக்காதுன்னு பார்த்ததுக்கப்புறம் நடக்கும்னு தெரிஞ்சால் அது எப்போன்னு பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியம். நம்பர் 1. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் துளசிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. நினைத்ததை மனதில் நினைக்கக்கூடியதை அதை வந்து ரொம்ப சுபீட்சமாக வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன பரிகாரம் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். காரிய வெற்றி ஆகிற வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சு நல்ல ஒரு மன திருப்தியோடு இருந்துட்டு இருப்பீங்க.